ஹஜ் பயணம் மேற்கொண்ட 1000க்கும் அதிகமானோர் மிக அதிகமான வெப்பத்தின் தாக்கத்தால் மாண்டனர். அதில் பாதிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து கொள்ளாத யாத்ரீகர்கள். ஏற்கனவே 300க்கும் அதிகமானோர் மாண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாண்ட 1000க்கும் அதிகமானோர் 10 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஹஜ் யாத்திரைக்கான நாள் இஸ்லாமிய நாள்காட்டியின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. இந்த ஆண்டும் அது சவுதி அரேபியாவின் தகிக்கும் வெயில் காலத்தில் வந்துள்ளது. மெக்கா நகரின் பெரிய பள்ளிவாசலில் இந்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை 51.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. முறையான வழியில் செலவழித்து மெக்கா செல்ல முடியாத ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் ஆண்டுதோறும் சட்டவிரோத வழியில் செல்ல முயல்கின்றனர். அவர்களில் பலரை திருப்பி அனுப்புவதாக சவுதி அதிகாரிகள் கூறினர். சட்டவிரோதமாக செல்லும் இவர்கள் பல மணி நேர நடைக்கும் தொழுகைக்கும் பிறகு சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்யும் குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்த முடியாது. அதிகாரப்பூர்வமாக செல்லும் சுமார் 1.8 மில்லியன் யாத்ரீகர்களுக்கு சவுதி அரேபியா அத்தகைய வசதிகளை செய்து கொடுக்கிறது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.